ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆயிலே சேர்க்காம எப்படி சாஃப்டாக ஈஸியாக சப்பாத்தி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல சப்பாத்திக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். நான் 4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஹாட் வாட்டர் சேர்க்குறோம். ரொம்ப கொதிக்க விடாமல் ஓரளவுக்கு புகை வர அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே போலயே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது ஊறணும். இது ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சைட் டிஷ் செய்யலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சம் சோம்பு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்க அதையே சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டு கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயமும் ஒரு அரை உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வதக்கணும். அப்படின்னாக்கா ஈஸியாக வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாத்தூளோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்கல. ஒரு வெறும் ப்ளைனாக பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, வெங்காயம் சேர்த்து ஒரு மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட கரைச்சி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மல்லித்தழை தூவி இறக்கிட்டோன்னா மசாலா ரெடி. அடுத்ததாக சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ சப்பாத்தி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஹாட்டான தவாவில் போட்டு எண்ணெயே போட வேண்டாம், நல்லா ஹீட்டாக வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும். டெய்லி நீங்கள் சப்பாத்தி நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆயிலே சேர்க்காமல் எப்படி சாஃப்டாக சப்பாத்தி செய்யலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.